தலைமை பண்புக்கான குணாதிசயம்ன்றே இல்லை, ஒரு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் உட்பட கட்சியில் இருக்க எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. தலைமை பண்பு விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் முதல்ல அந்த வீடியோ ஒன்று 3 நாட்களுக்கு பிறகு வெளியிடுறாரு. அந்த வெளியிட்ட பொழுது அந்த வீடியோவில் ஒரு வருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தலை. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. கூட்டம் நம்முடைய கட்சியினோட கூட்டம் அப்படிங்கிறனால ஒரு தலைவரா இது முற்றிலும் இந்த சம்பவம் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தி இருக்கு. முதற்கட்டமா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால அவர் எங்க குறைஞ்சு போக போறாரு? அவங்க கொடுத்த இடத்துல நின்று பேசினதை தவிர நான் எந்த தவறும் செய்யலன்றார். அவர் செஞ்ச தப்பு நான் இப்ப பட்டியல்றேன், ஒன்று ஒன்றா நான் சொல்றேன். பின்னாடி அவ்வளவு சத்தம் போடுது, நீங்க பேசிட்டே இருங்க, தலையில அடிச்சுக்கிறாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் கத்துறாங்க. இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம், அதை வந்து இப்போ அரசு தரப்புல இருந்தும் மேற்கோள் காட்டுறாங்க. என்னன்னா அந்த கூட இருந்த பாதுகாவலர் ஒருத்தரே அதை மேற்கோள் காட்டுறாரு. சார் வந்து சிச்சுவேஷன் ரொம்ப பேடா போயிட்டு இருக்குன்றத அவர் சொல்றாரு. ஆமா, குறிப்பா ஆதவர்ஜுனா அவர்களுடைய பதிவு அப்படிங்கிறது ஒரு வன்முறை தூண்டக்கூடிய அளவுல இந்த பதிவு அப்படிங்கிற ஒரு பதிவிட்டு இருக்கிறாரு. பாஜக இதுல மிகப்பெரிய அளவுல ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது இது வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டை சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக பின்னாடி இருந்து வேலை செய்யறவரோ வெளியில இருந்து உள்ள அனுப்பப்பட்டாலோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது. அரசியல் களம் அவருக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி கூடின சினிமா களம் அப்படிங்கிறது வேற, சினிமாவுக்காக சினிமா ரசிகர்களாக வந்து கூடின கூட்டம் அப்படின்றது வேற. இப்போ அதே மனப்பான்மையில தான் இந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் அரசியல் தலைவராயிட்டீங்க, நீங்க உங்களை பண்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல நீங்க உங்களையே நீங்க வந்து அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த விஷயத்துல விஜய் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு எது தடுக்குது உங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க திருமாவளவன் ஒரு பக்கம் ஒரு கேள்வி சந்தேகத்தை கிளப்புறாருல, அண்டர் டீலிங் இருக்கு, திமுகவுக்கும் விஜய்க்கு நடுவில் டீலிங் இருக்கான்னு. திருமாவளவன் அவர்கள் கேட்கிற கேள்வியும் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் எல்லாமே அப்படியே நிற்கணும், அந்த கூட்டத்தை நம்ம உள்ள திரட்டி காட்டணும், பெரிய அளவில் கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் நீ உள்ளே போயிருங்க, கரெக்டாக ஸ்பாட் வந்தோடனே மேலே வாங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ அவங்களோட ஏதோ ஒரு சுயலாபங்களுக்காகவோ ஏதோ மக்கள் மீது அக்கறை இல்லாமலோ பட் மக்களுக்காக வர்றோன்ற பேரில் ஒரு உப்மா அரசியலுக்காக வந்திருக்கணும். மக்களுடன் மக்களுடன் வாழ்ந்து நீங்கள் அந்த பாயிண்ட்டை சொல்கிறீங்கனாலே இந்த சைடு ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டும் முரண்பட்டதாச்சு. மக்களோடு போய் சகஜமாக பழகிறதுக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுது? அது இல்லையா, கரூர் போறியா, செந்தில் பாலாஜி அவரை வச்சு ஒப்பேத்தலான்னு போனீங்க, போய் 10 ரூபா பாட்டில் பாட்டு பாடினீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்கல்ல, மக்கள் பிரயோஜனமாக இருந்துச்சா? அதை இன்ஸ்டா ரீலில் வேணால் நீங்கள் உங்கள் டிவிக்கு நண்பர்கள் வேணால் பரப்புறதுக்கு வேணால் பிரயோஜனமாக இருக்கும், அதுக்கு வேணால் நம்ம ஃபயர் விட்டுட்டு பிரச்சனை அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். இவ்வளோ தூரம் பேசணும்ல, சிம்பிளாக சொல்கிறேன், ஐடியாலஜி தான் பிரச்சனை. ஆமாம், உங்களுக்குன்னு ஒரு கொடியே இல்லை. நேபாளத்தை போன்று ஒரு புரட்சி வெடிக்கணும் அப்படின்னா இங்கே முன்னாள் பிரதமர்லேருந்து பல நபர்களை வந்து அடித்து சில நபர்களை கொலை கூட செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி செய்யணுமா? நீ எது மாதிரி ரோல் மாடல்? தொண்டர்களை வளர்த்தெடுக்கிறீங்களா கூலிப்படையை வளர்த்தெடுக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் முக்கியமான அரசியல் விவகாரத்தோடு உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத், நான் கிலூர். முக்கியமான அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக கடந்த சனிக்கிழமையிலிருந்தே பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம், கரூரில் விஜய் அவர்களினுடைய அந்த பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட அந்த ட்ராஜடி, கரூர் ட்ராஜடி அப்படின்றது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதில் முக்கியமாக 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க.
நூற்றுக்கணக்கானோர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அதில் சிலர் வந்து குணமாகி போயிருக்கிறாங்க, இன்னும் சிலர் வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ட்ராஜடி தொடர்பான வழக்குகள் இன்றைக்கு நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு அது தொடர்பான ஒரு 9 பொதுநல வழக்குகள், அது தொடர்பான மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. அது ஒரு 7ஆக ஃபைனல் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 7 மனுக்கள் மீதான விசாரணை. இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது நடந்தது. இது வந்து மதுரை ஹைகோர்ட்டில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஆதவ் அர்ஜுனா மீதான விஷயங்கள் இதெல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இருவேறு இடங்களில் தாவேகா தொடர்பான வழக்குகள் தான் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கிறது. சட்டம் விஜய் அவர்களினுடைய அந்த போக்கை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசுபொருளாக இருக்குது. இதில் நிறைய விஷயங்களை நீதிபதிகள் முன் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப காட்டமாகவே இருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த பொதுநல மனுக்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பொதுநல மனுக்கள் உட்பட முன்ஜாமீன் மனு, அதுவும் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயம். அதாவது கைதுக்கு தயாராக இருக்கிற ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் வந்து முன்ஜாமீன் மனு கேட்குற வழக்கும் உட்பட்டு இந்த வழக்குகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஓவராலாக நீதிபதிகளின் கருத்துக்கள் ரொம்ப காட்டமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அரசியல்ல வந்து கொஞ்சம் இப்பதான் அரசியலுக்கு வராரு, புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் சரி அவங்க புதுசு தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்தது. அப்படி புதிதாக வருபவர்கள் பெரிய தவறு செஞ்சிருக்கிறாங்க, அந்த தவறுல வந்து என்ன விஷயம் பாடம் கத்துக்க போறாங்க அப்படிங்கிற தொடர்பான நிறைய லாங் டேர்ம் வியூலாம் இந்த சம்பவத்தில் வைக்கப்படுது. அந்த வகையில் ஒரு நடிகராக இருக்கும் பொழுது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்திருக்கிறது, தலைவராக வரும் பொழுது எப்படி இப்போ நீங்கள் மாறி இருக்கணும் ஆனால் இன்னமும் எப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் விஜய் எதிர்கொண்டு வராரு. ஸோ அந்த வகையில் தான் நீதிபதிகளும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தலைமை பண்புக்கான குணாதிசயம்ன்றே இல்லை, ஒரு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் உட்பட கட்சியில் இருக்க எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஒரு தலைவருக்கான தகுதியே இல்லைன்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கு. இதில் உள்ளார்ந்து ஒவ்வொரு விஷயமும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த தலைமை பண்புல இருந்து ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை நீதிமன்றங்கள் இரு நீதிமன்றத்தில் நடந்த விஷயத்த ரெண்டுத்துமே நீங்க வந்து ஃபுல் வியூவா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம 1 by 1 போனா கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற வகையில இருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். முதலாவதாக தலைமை பண்பு அப்படின்ற ஒரு விஷயம், இதுல வந்து நீதிமன்றி ரொம்ப காட்டமாவே பேசியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவருக்கு ஒரு தலைமை பண்பே இல்லை. ஆக்சுவலி சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம இது வந்து உள்ளார்ந்த பேசினதுக்கு நம்ம உள்ளார்ந்து இறங்கிடலாம். அதுக்கு முன்னதாக மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிடுறேன். இந்த பொதுநல மனுக்கள் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸில் தொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது, அதாவது உரிய அந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகள், உரிய அந்த நெறிமுறைகள், என்னென்ன நெறிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வகுக்கணும் அப்படிங்கிறது தொடர்பான பொதுநல மனு அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து சட்டங்களை பின்பற்றலைன்னா அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான, அதாவது முக்கியமாக இந்த ஒரு பிரச்சார கூட்டம் இதெல்லாம் பிரச்சாரம்லாம் நடக்குது, பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கணும், அதை வந்து ஃபர்ஸ்ட் வரையறுக்கணும் அப்படிங்கிறது, அதை வரையறுக்கிறதுக்கான உத்தரவு போடணும் அப்படின்றது தொடர்பான மனுக்கள். இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது தொடர்பான மனு இருக்கிறது. இழப்பீட்டு தொகை, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் கூடுதல் இழப்பீட்டு தொகை வழங்கணும் அப்படிங்கிறது தொடர்பான மனு. அப்புறம் உடற்கூறாய்வு தொடர்பான மனு இப்படின்னு சொல்லிட்டு பொதுநல மனுக்கள் இந்தந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல போட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முன்கூட்டியே சொன்னது போல இந்த பக்கம் பார்த்தா ஆதவ் அர்ஜுனா மீதான அந்த விஷயங்கள் இருக்கு, அந்த தொடர்பான விஷயங்கள் இருக்கு. அந்த முன்ஜாமீன் மனு, முக்கியமாக முன்ஜாமீன் மனு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்டில் வந்திருக்கு, விசாரணைகளுக்கு வந்திருக்கு. அதில் தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கருத்துக்களுக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். அதான் இப்போ தலைமை பண்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் விஜயை நோக்கி இந்த கேள்வி கேட்கறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து முதல் படியாக நீங்கள் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் செயல்பட்ட விதம் மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தலைமை பண்பே இல்லை அப்படின்னு நீதிபதி சொன்னதனுடைய நான் உள்ளார்ந்த கருத்தாக புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம தனிப்பட்ட முறையில் கூட நம்ம அலுவலகத்தில் பேசிகிட்டே இருந்திருக்கோம், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த விவகாரத்தில் நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்றதையும் தாண்டி இல்லை ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன, இங்கே களத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கரூர் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள், பல மீடியாக்கள் வந்து உள்ளே போய் அது தொடர்பான விஷயங்களை வந்து செய்திகளை வெளியில் பரப்புனாங்க.
வெளியில ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதுல வந்து பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன கருத்துக்கள் சொல்றதையும் ஒளிபரப்பி இருந்தாங்க. ஆனா இதை தாண்டி டிவிகேவினர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாகுனுச்சு. அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய இப்ப தலைமை பண்புக்கு வருவோம். இந்த தலைமை பண்பு விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் முதல்ல அந்த வீடியோ 3 நாட்களுக்கு பிறகு வெளியிடுறாரு. அந்த வெளியிட்ட பொழுது அந்த வீடியோவில் ஒரு வருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு முதல் விமர்சனம். ரெண்டாவது விமர்சனம், இன்னும் அதிகபட்சம் போனால் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துருக்குறோம். முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? அந்த கட்சியினுடைய தலைவர் தானே. அந்த கட்சியினுடைய தலைவர் என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, இந்த கூட்டம் நம்மளுடைய கட்சியினுடைய கூட்டம் அப்படிங்கிறனால ஒரு தலைவரா இது முற்றிலும் இந்த சம்பவம் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தி இருக்கு. முதற்கட்டமாக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால அவர் எங்க குறைஞ்சு போக போறாரு? ஒரு ஒரு பிராக்டிக்கலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கொடுத்த இடத்துல நின்று பேசினதை தவிர நான் எந்த தவறும் செய்யலன்றாரு. அவர் செஞ்ச தப்பு நான் பட்டியல்றேன், ஒன்று ஒன்றா நான் சொல்றேன். இதுல முக்கியமா பார்க்கணும் என்ன அப்படின்னா, அவர் வந்த விஷயம், அவர் போனது, அவருக்கு இடைப்பட்ட நேரங்களில் நடந்த, அவர் பேசுனது கேப்லேயே நடந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து அவருக்கு ஓப்பனா இது வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருக்கா, இல்லை சுச்சுவேஷன் ரொம்ப பேடா இருந்திருக்கா இல்லையா அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. அதற்கான அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதும் சரி, கரூர் விவகாரத்தில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிருக்கும். இடையில வந்து மயங்கி விழுதும் போது அவரை வந்து விஜய் அவர்களை கத்தி கூப்பிட்றாங்க. தொண்டர்கள் நோக்கி திரும்பி பார்க்கும் பொழுது சில நபர்கள் வந்து தண்ணி கேட்குறாங்க. உடனே தண்ணி அவருடைய பிரச்சார வாகனத்துலேருந்து தான் எடுத்து கொடுக்குறாரு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது இது ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இந்த சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு அப்படின்னு அப்போ கூட அவர் ரியலைஸ் பண்ணலை. அதற்கு பிறகு ஆதவர்ஜனாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் பேச்சை தொடங்கலாமா ஆதவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப மீண்டும் வந்து பேச்சை தொடங்குறாரு. ஆனால் அதற்கு பின்னாடி இவருடைய பேச்சுக்கு பின்னாடி பல அழுகுரல்கள், பல மரண ஓலங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. பின்னாடி அவ்வளோ சத்தம் போடுது, நீங்க பேசிட்டு தலையில அடிச்சுக்கிறாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் கத்துறாங்க. இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம், அதை வந்து இப்போ அரசு தரப்புல இருந்தும் மேற்கோள் காட்டுறாங்க. என்னன்னா, அந்த கூட இருந்த பாதுகாவலர் ஒருத்தரே அதை மேற்கோள் காட்டுறாரு. சார் வந்து சுச்சுவேஷன் ரொம்ப பேடா போயிட்டு இருக்குன்றத அவர் சொல்றாரு. ஆமா, அது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஆம்புலன்ஸ் உள்ள வரும்பொழுது அந்த விஷயத்த அவர் சொல்றாரு. சுச்சுவேஷன் வந்து பேடா போயிட்டு இருக்கு சார், நீங்க வந்து அந்த ஆம்புலன்ஸ் வழி விடுறதுக்கு நீங்களே இது பண்ணுங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆம்புலன்ஸ் விடுறதுக்கு நீங்க ஆம்புலன்ஸ் விடுங்க, அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு. இது தொடர்ந்து இந்த சம்பவம் அப்படின்றது 2-3 தடவை அவருக்கு வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கு. அவர் பேசின ஒரு 15 to 20 நிமிஷம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு இடைப்பட்ட நேரத்திலேயே வந்து இவ்வளவு இன்டர்ஃபியர் ஆயிருக்கு, இடையூறு ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் பல காரணங்கள். நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் கூட 1000 விமர்சனம் இருக்கட்டும், நீங்கள் சொல்லுவதை போன்று உங்களுடைய கூற்றின் அடிப்படையில் இது ஆளுங்கட்சியினுடைய சதியாக கூடவே இருக்கட்டுமே, ஆனால் அதற்கு முன்பாக இது தொடர்பான விசாரணை நடத்தணும், இதற்கு உரிய விசாரணை நடத்தி எங்களுக்கான நீதியை பெறணும் அப்படின்ற கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த தொண்டர்கள் உங்களை பார்க்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் எடுக்காம நீங்கள் ஓடி ஒளியிறீங்க அப்படின்னா இந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக நிற்குது. இதுக்கு தான் நீதிபதி அவர்கள் உங்களுக்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்றாங்க. அதில் இன்னொரு விஷயத்தை கோட் பண்ணி சொல்லும்போது சொல்கிறாங்க, நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், கட்சியினுடைய மேல்மட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லா தொண்டர்களை நீங்கள் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. இதை கோட் பண்ணுறாங்க, அம்போன்னு விட்டுட்டு நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்றாங்க. இதை விட ஒரு நீதிமன்றமே வந்து உன்னை இறங்கி வந்து உனக்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்குங்கிறத முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். இன்னொன்று, தாவேக்காவினுடைய இந்த சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு. அது குறிப்பாக ஆதவர்ஜனா அவர்களுடைய பதிவு அப்படிங்கிறது ஒரு வன்முறை தூண்டக்கூடிய அளவில் இந்த பதிவு அப்படிங்கிற ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. நேபாளத்தில் என்ன நோக்கத்துக்காக போராடினாங்க, எதனால் அங்கே ஜென்சி போராட்டம் வந்துச்சு அப்படின்ற ஒரு முழுமையான வரலாறு அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த போராட்டத்தில் உயிரிழப்புகள், இந்த பரப்புரையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு வந்து அரசினுடைய தவறு அப்படின்னு சொல்லி இதற்கு எதிராக போராட்டம் இடம் கிளர்ச்சி ஏற்படணும், மக்கள் வந்து எல்லாருமே அணிதிரண்டு இதுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு வன்முறை தூண்டுற அளவுக்கு பதிவிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் அந்த போஸ்ட்டை நீக்கிறாரு. நீங்கள் உண்மையிலேயே அந்த சம்பவத்தில் உண்மையிலேயே அரசாங்கம் இந்த மாதிரியான நடக்கிறவங்க கையாளுது அப்படின்னா அந்த போஸ்ட்டை நீக்கினீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீதிபதியே வந்து தானாக இந்த விஷயத்தில் வந்து கோட் பண்ணி ஆதவர்ஜனா மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ நடவடிக்கை எடுக்கணும், இந்த பதிவீட்டு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக 5 வழக்குகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அப்போது விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதற்கு முன்பாக வந்து NSG பாதுகாப்போட
போகக்கூடிய ஒரு தனி விமானத்தில் அவர் டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் மிகப்பெரிய அளவில் இங்கே பேசப்படுற மாறிட்டு இருக்கு. பாஜக இதில் மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது இது வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை, எனக்கு இதில் ஆதவர்ஜுனா அவரோட ட்வீட்டை வந்து வச்சு பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஆக்சுவலி ஒரு சந்தேகம் மைல்டாக இருந்துட்டு இருந்தது. இருக்குதான், எனக்கு இப்பவும் இருக்கு. அதாவது ஆதவர்ஜுனா வந்து இப்போ தாவேக்காவை சீர்குலைக்கணும், அதாவது விஜய்க்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும், இந்த கட்சியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுல, அதாவது ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டை சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக பின்னாடி இருந்து வேலை செய்யறவரோ வெளியிலிருந்து உள்ள அனுப்பப்பட்டாலோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது. அதை வந்து அவருடைய இந்த பதிவு வந்து உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இதுல நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. விசிகா நிர்வாகிகள்கிட்டயே நாங்க சில பேர்கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்க வந்து அவர் ஆதவர்ஜுனா ஏற்கனவே விசிகாவில் இருக்கும் பொழுது இந்த விஷயத்த இங்க எக்ஸிகியூஷன் பண்றதுக்கான வேலைகளை பார்த்தாரு. அப்போ அது நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் இன்னைக்கு வந்து விஜய் பக்கம் போனதுக்கு அப்புறம் அதை வந்து அங்க செயல்படுத்த முயற்சி பண்றாரு அப்படின்னு. ஏன்னா ஒரு தலைவரா ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து அரசியல் கட்சி தலைவருடைய ஒரு செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கிறதே பார்க்கணும். வைகோ அவர்களுடைய கூட்டத்துக்கு அலாதிய கூட்டம் வரும். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய கூட்டத்துக்கு அலாதிய கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டத்தை எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ற விதம் அப்படின்னு ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ரொம்ப அரகண்டாக தான் இருப்பாங்க. நீ கூட்டம் ஒழுங்காய்க்கு மேலே கீழே ஏறிக்கிட்டோ அல்லது வந்து ஏதாவது அலப்பறை செஞ்சுக்கிட்டோ இல்லை கத்திக்கிட்டு ஏதாவது அலப்பறை பண்ணிக்கிட்டு காவல்துறைக்கு இடையூறு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும் வந்து அங்கே வான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தலைவர் வான் பண்ணிவிட்டு அது சரியானதுக்கப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. அப்போது இது மாதிரியான ஒரு கண்ட்ரோல்டான ஒரு க்ரௌடை இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அதை செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவில் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? உங்களுக்கு தான் முதல்ல இருக்குது, விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது. விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் முதல் கவனம் எடுக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் எல்லாத்தையும் கீழ்மட்ட நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு போயிருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் உங்களை எப்படி தலைவரை ஏற்பாங்க? அதான் ஆதிப்புள்ளியாக இருக்கிற பெரும் தவறே இதுதான் நான் பார்க்குறேன். உண்மையிலே கோர்ட்டு சொன்னது போல் விஜய்க்கான தலைமை பண்பு இல்லைன்னு தான் நினைக்க தோணுது. தலைமை பண்புனா இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கீழே இருக்கிறவங்க கேட்கணும். ஆனால் கீழே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் விஜய் கேட்டுக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்கான பெரிய விளைவை தான் இப்போ அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதில் முக்கியமான ஒரு ஆபத்தான விஷயத்தை இதோட சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மென்டாலிட்டி அப்படின்றது தான். நான் பல நபர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் கூட நான் பேசியிருக்கேன். இது வந்து எப்படியான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னா வட மாநிலங்களில் ஏற்படக்கூடிய கலவரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கலவரத்தில் சாதாரண மக்கள் பாமர மக்களை எப்படிலாம் தூண்டி விடுறாங்க, ஒரு இன்னொரு தரப்பை நோக்கி எப்படிலாம் அவங்க வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி விடுறாங்க, அவங்களை எப்படி ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ அது மாதிரியான ஒரு தோரணை இங்கே வேறு மாதிரியான ஐடியாலஜியாக இல்லாத ஒரு அரசியல்படுத்தப்படாத ஒரு குழுமத்திலிருந்து உருவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னா சில வீடியோக்கள் வைரல் ஆகுது. டிவிகேவை சேர்ந்த சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் தலைவர் தொட்டு பாருங்கள், தமிழ்நாடே எரியும், தமிழ்நாடுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பஸ்ஸெல்லாம் எரிப்போம் அப்படின்னு சொல்லி வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பதிவுகள் இருக்குது. இத்தனைக்கும் எல்லாம் ஒரு 17 வயசு 18 வயசு பசங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஓட்டுரிமை இருக்கான்னு கூட தெரியல. அது மாதிரியான ஒரு தோற்றத்தில் இன்னைக்கு வந்து அவருடைய பதிவுகள் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. போராட்டம்ங்கிற ஒரு கான்செப்டை ஆதவர்ஜுனா போட்டார் பார்த்தீங்களா, அதை அப்படியே தழுவி ஒரு சில நபர்கள் வீடியோ காலாவும் பேசுகிறாங்க. அதில் ஒரு நபர் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு ஒரு சில ஏற்கனவே அவங்க அப்படி மைண்ட் செட்டில் இருக்கும்போது இன்னும் எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இப்படி ட்வீட் போட்டால் என்னத்துக்கு ஆகிறது? அதை தான் சொல்கிறேன். இப்போ நீ அதை என்ன பண்ணுற, தூண்டி விடுற. அப்போது ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வேண்டிய விஜய் அவர்களுடைய வீடியோ சரி பார்த்தோம் அப்படின்னா சரி அதிகபட்சம் அவர் வந்து உண்மையிலேயே வருத்தம் தெரிவிப்பார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் உண்மையிலே நினச்சேன். வீடியோ வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அவர் மனசு வந்து நிச்சயமாக அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவர் மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இது அவருக்கு இது புதுசு, இந்த அரசியல் களம் அவருக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி கூடின சினிமா களம் அப்படிங்கிறது வேற, சினிமாவுக்காக சினிமா ரசிகர்களாக வந்து கூடின கூட்டம் அப்படின்றது வேற. இப்போ அதே மனப்பான்மையில தான் இந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அரசியல் தலைவராகிட்டீங்க, நீங்கள் உங்களை பண்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அந்த விஷயத்தை பண்ணாதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான ஒரு தோட்டத்தில் முடியுது. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு வகையில் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பொதுத்தலங்களில் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம கடைசி நேரத்தில் ட்ரிகர் பண்ணுற வேலையை பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இன்னும் வீரியமாக ஸ்ட்ராங்காக செயல்படுவோம். கிளர் ஆக்சுவலி அது வந்து அவர் தப்பு இல்லை,
ஸ்கிரிப்ட்ல அது இல்ல, அதனால அவர் சொல்லல. நீங்க வந்து இல்ல இத வந்து அண்டர் எஸ்டிமேட் நான் பண்றதுக்காக சொல்லல. இல்ல உண்மையிலே அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ற ரேஞ்சில தான் நான் இத பாக்குறேன். இல்ல உண்மையிலே ஒரு தலைவரா அவர் இன்னும் செயல்படணும் முயற்சி பண்றதா நான் நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை அதான் அப்படிப்பட்டவர் எப்படி செயல்படணும்னு தான் நானும் கேட்கிறேன். இப்போ நான் அது அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்ன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனா அதை பார்க்கும்போது அப்படித்தானே நினைக்க தோணுது. இப்போ அவரு வந்து அப்படி ஒருவேளை ஸ்கிரிப்ட் அவரு வந்து எப்பா இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நான் ஒரு வருத்தம் தெரிவிக்கலனா கூட என்னப்பான்றது ஒரு தாட் அவருக்கு வந்திருக்கணும்ல. அப்போ அவருக்கு வந்து அவர் சொல்லியிருந்தா இந்த இப்படிப்பட்ட விமர்சனங்களை எழப்போறது. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கோபி. இந்த விஷயத்துல மிகப்பெரிய அளவில் விமர்சனம் வைக்கப்பட்டது, நேரடியாக விமர்சனம் வைக்கப்பட்டது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர், இப்போதைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே கடுமையான விமர்சனத்தை தாவேக்காவினர் முன் வச்சாங்க. கரூரில் அவருடைய கேங் வந்து உள்ளே புகுந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு அசம்பவம் நடந்துச்சு. உள்ளுக்குள்ளே சில கும்பல் உள்ளே புகுந்தாங்க, ரவுடிகள் உள்ளே புகுந்தாங்க, அவங்க புகுந்து சில விஷயங்களில் அவங்க உள்ளுக்குள்ளேயே செஞ்சாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிங்க. ஆனால் அவர் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் வெளியில் வரும். அது உண்மையான விசாரணை நடத்தும் பொழுது வெளியில் தெரியும். ஆனால் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதையும் தாண்டி அங்கே அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை அங்கே கரூரை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாரா இல்லையா? ரிப்போர்ட்டர்ஸை நேராக மீட் பண்ணி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாரா இல்லையா? அதில் சில முரண்பாடுகளும் இருக்கலாம். அவர் செருப்பத்துக்கு விசாரணை தொடர்பாக அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் நிச்சயமாக அது நம்மளால கூட ஏற்க முடியல. அது வந்து விஜய் அவர்களுடைய கவனத்தை திருப்ப பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒருவேளை அதுக்கான வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாக போயிட்டுருக்குங்கிறத இன்ஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு கத்துறாங்க. அவங்க வந்து சரியான முறையில் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, அவர் வந்து கவனிக்கலைங்கிற பட்சத்தில் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவேளை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கோணத்திலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதையும் தாண்டி இதை நம்ம உரிய விசாரணை நடத்தணும் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதற்கு ஒட்டுமொத்தமாக நம்ம விஜய் அவர்கள் பக்கமே வந்து தப்புன்னு சொல்லிட்டு போக முடியாது. இல்லை ப்ரொடெக்ஷனில் ஃபெயிலியர் இருந்திருக்கு, நிச்சயமாக இதில் காவல்துறையினுடைய லேகிங் இருந்திருக்கு அப்படின்னா ஆமாம் இருந்திருக்கு, அது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. இந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 550 பேரை வந்து அவங்க கூட்டத்தில் இப்போ ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொடெக்ஷனை விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் அலாதிய கூட்டம் வருது, அன்கண்ட்ரோல்டு கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டம் யாரை சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 500 பேர் கூட 1500 பேர் கூட போடலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கூட்டத்தை சுச்சுவேஷன் இந்த மாதிரியான சொல்றேன். கூடுதல் போலீஸாரை கண்டிப்பா அவங்க இறக்கி இருக்கணும். அதான் சொல்றேன். ஏன் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, இது மாதிரியான காவல்துறையை நாங்கள் இறக்கணும் அப்படின்னா அவங்க நம்ம பயங்காட்டுறீங்களா, நீங்க எங்களை பயங்காட்டி அச்சமுட்டுறீங்களா காவல்துறை அதிகமாக குவிச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு பரப்புரை மேற்கொள்வாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் நிச்சயமா அதை ஏற்க முடியாது. மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு அளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக செஞ்சுருக்கணும். டிஜிபி அவருடைய ப்ரெஸ் மீட்டில் கூட ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கும் பொழுது அந்த விஷயத்தை அவர் வந்து கடந்து போகிறாரு. அது சரியான ஒரு ப்ராப்பரான இது இல்லை. கேட்டால் டக்குன்னு அருணா ஜெகதீஷனுடைய ஆணை வந்து கமிஷன் விசாரிக்கிறாங்க, அதுக்கு தான் போட்டிருக்கோம், அவங்க உரிய விசாரணை நடத்தும் போது தெரியும் அப்படின்றாரு. இப்போ இது மாதிரியான ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சரையும் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் இதனையும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னார்ல, அது ஒரு கேள்வியை அவர் வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டாரு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அழகாக சொல்கிறாரு. நீ ஏன் வந்து செந்தில் பாலாஜி வந்து அடுத்த 10 நிமிஷம் வந்து ஹாஸ்பிட்டலில் நின்னார், எப்படி நின்னாரு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காக நானும் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிருக்கணுமான்னு கேட்குறேன். லாஜிக்கலான கொஸ்டினா இல்லையா? முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய நானும் அத்தனைக்கிட்ட விசாரித்தேன். அது எப்படி உடனே போனார், போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்மளும் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு தான் இருந்தோம். அப்போது அவருடைய வீடு பக்கத்தில் இருக்குது, அதாவது அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்குது. உடனடியாக இந்த செய்தி கேள்விப்பட்டு அவர் களத்துக்கு போயிருக்கிறாரு, உடனடியாக மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு எம்எல்ஏவாக நீ தாவேக்காவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி, எந்த கூட்டத்தில் நடந்தாலும் அவர் போய் இறங்கியிருப்பார். நிச்சயமாக அந்த ஊருக்காரங்கிறப்போ இன்னும் கூடுதலாகவே ஒரு கவனம் செலுத்தியிருப்பார். இப்போ இதை நம்ம வந்து முற்றிலுமாக அவர் மேலே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் நீ அவங்க பக்கம் திருப்புறதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அரசு தரப்பில் செய்த தவறுகள் என்ன, ப்ரொடெக்ஷனில் ஃபெயிலியர் இருந்திருக்கு, உளவுத்துறை தப்பாக கணிச்சிருக்கிறாங்க, இந்த கூட்டம் மூலம் தான் வரும்னு சொல்லி எப்படி நீங்கள் கணிச்சிங்க? அப்போ உளவுத்துறை மேலே ஃபெயிலியர் இருக்குன்னா நீங்கள் அது தொடர்பாக விசாரணை நடத்த சொல்லுங்கள். காவல்துறை தரப்பில் காவல்துறை ப்ரொடெக்ஷனில் இது லாகிங் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, காவல்துறை ஒழுங்காக பாதுகாப்புக்கே இல்லை. ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு, காவல்துறையே இல்லை இடத்துல, அந்த ஸ்பாட்லேயே இல்லை, காவல்துறைன்னு நான் பார்க்க முடியலன்ற விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் காவல்துறை பத்தலை அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு. இப்போ அதுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய
விஷயத்தை முன்கூட்டியே செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதை தாண்டி நம்ம சில விஷயங்களை நம்ம உள்ளார்ந்து பார்ப்போம். ஏன்னா அடுத்தடுத்து என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான். இப்போ அடுத்து இல்லை இதில் கூட முக்கியமாக வந்து அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகளில் இது வந்து ஒரு மேன்மேடு டிசாஸ்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது வந்து சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறதையும் கடுமையாக சொல்றாங்க. ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு ஏன் பதிவு செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அந்த வீடியோக்களை பார்த்துருக்கோம். அவருடைய அந்த பிரச்சார வாகனம் வரும்போது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்ற அந்த இளைஞர்கள் பைக் இடிச்சிட்டு விழுறாங்க. அப்போ அந்த ஹிட் அண்ட் ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு மனிதாபிமான அடிப்படையில் டக்குன்னு வண்டியை நிறுத்தி எப்பா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாருங்கனாவது விஜய் சொல்லியிருக்கணும். அதுவும் பண்ணலை. அதே போல் காவல்துறையும் ஏன் ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு பண்ணலை, இதெல்லாம் நாங்கள் சொன்னாதான் பண்ணுவீங்களான்னு கோர்ட் கேட்குறாங்க. கரெக்டு தான். இந்த விஷயத்தில் விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு எது தடுக்குது உங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா இங்கே திருமாவளவன் ஒரு பக்கம் ஒரு கேள்வி சந்தேகத்தை கிளப்புறாருல, திமுகவுக்கும் விஜய்க்கு நடுவில் டீலிங் இருக்கான்னு. கிட்டத்தட்ட அதை வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லாமல் அவங்க சட்ட ரீதியாக கேட்குறாங்க. ஏன் என்ன தடை செய்யுதுன்னு கேட்குறாங்க. ரெண்டு பக்கம் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்ற ரொம்ப நியாயமானது. திருமாவளவன் அவர்கள் கேட்குற கேள்வியும் ரொம்ப நியாயமானது தான். ஆனால் இதில் திமுக தரப்புல, குறிப்பாக அரசு தரப்புல இருந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, வழக்கு பதிவு செஞ்சால் இன்னும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக அது மாதிரியான ஒரு மக்கள் வந்து இன்னும் பேக் ஃபேராக நமக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை தான். அவங்க அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான வாய்ப்பை இவங்க ஏற்படுத்திக்கலை அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம பார்க்கணும். தலைவராக அவர் மேலே தான் முதல்ல வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். ஆமாம், அதை செய்யலை. அதை செஞ்சால் ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது நமக்கு எதிராக திரும்பிடுமோ அப்படின்னு சொல்லி திமுக பயப்படுறாங்களா? ஆமாம், பயப்படுறாங்க. அரசியல் ரீதியான காரணங்களை தான் அவங்க யோசிக்கிறாங்க. அரசியல் ரீதியாக காரணங்களை தான் அவங்க யோசிச்சு தான் இந்த விஷயம் நமக்கு ரொம்ப இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம்ல, இன்னும் விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. ஆமாம், கிரவுண்ட் லெவலில் இன்னும் சொல்லப்போனால் அந்த பறிகொடுத்த சில நபர்களுடைய அந்த உயிரிழந்தாங்கல்ல, அதில் பறிகொடுத்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க. தன்னுடைய குழந்தையை பறிகொடுத்த ஒரு பெண்மணி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பரவாயில்லைங்க, அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, இதில் நாங்கள் விஜயை தப்பு சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் எங்களை குழந்தையை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு அவர் தான் சொன்னார். நாங்கள் தான் தெரியாதனமாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். எங்களுடைய தப்புலாம் எங்களுடைய தப்பு தான் அது, அவருடைய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு படி மேலே எந்த ஒரு நபர்களும் வந்து விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா? அதை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அந்த எமோஷன்ஸில் நிச்சயமாக அவங்க மேலே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பெரிய அளவில் போராட்டமே நடத்தியிருக்கணும். அப்படியான ஒரு சூழ்நிலை நடந்துச்சா? இல்லை. அப்போது இன்னும் வந்து இந்த மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு, ஒரு துயரம் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை தாண்டி இந்த மக்கள் வந்து விஜய் மேலே ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க அல்லது கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இதை நம்ம ஒரு வியப்பாக தான் பார்க்க முடியுது. எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல போனால். ஆமாம், இந்த மாதிரியான ஒரு க்ரௌடு வந்து மக்கள் மத்தியில் இருக்கா அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவர்கள் ரியலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர்கள் நிச்சயமாக எந்த கட்சியை வேணால் ஆதரிக்கட்டும், எந்த கட்சியை வேணால் ஆதரிப்பதற்கான உரிமை எல்லா நபர்களுக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது. ஆனால் அது எப்படிப்பட்ட புரிதலாக இருக்கணும், எப்படிப்பட்ட ஆதரவாக இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த ஆதரவு மனநிலை இந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதான் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னமும் வந்து விஜயோ தாவேக்காவினரோ தப்பு பண்ணல, வெளியிலிருந்து ஏதோ ஒரு சக்தி தான் உள்ள பூந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. அதுதான் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரே கருத்து. ஆக்சுவலி கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. நான் அதை தான் திரும்பவும் சொல்றேன். இந்த சம்பவத்தில் ஒரு அரசு தரப்புலேருந்து வைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பக்காவான எவிடன்ஸ் இருக்கு, பக்காவான ஆதாரங்கள் இருக்கு. எல்லா வீடியோக்கள் முதன்மையாக செயலாளர் அவங்க தலைமைச் செயலாளராக அமுதா அவங்க கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், ரெண்டிலையுமே வந்து ஆத்தென்டிகேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை வீடியோவாக போட்டு அதில் சில விஷயங்களுடைய சில வீடியோக்களை வந்து அவங்க குறிப்பிட்டு நோட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ அதில் எல்லாமே வந்து தெளிவாக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நாம் விசாரித்த வகையில், நம்ம சில அரசு தரப்புலேருந்து இருக்கக்கூடிய சோர்சஸ்லையும் விசாரித்த வகையில் எல்லாத்துக்குமே பக்காவான எவிடன்ஸ் இருக்குது. இவங்க இந்த ஏற்கனவே பரப்பிட்டு இருந்தாங்கல்ல, நாங்கள் வந்து இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாலையும் உழவர் சந்தித்திரையிலையும் பர்மிஷன் கேட்டோம், அங்கே கொடுக்காம இங்கே கொடுத்துட்டாங்க
அப்படின்னு. ஸோ அந்த 2 இடத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வேலுச்சாமி பெறத்தை கேட்டது வந்து தாவேக்காவினர் தான். அது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணது, அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன, அதுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே இடத்துல கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்காரு. ஆனால் நீங்கள் கொண்டு வர்ற கூட்டத்துக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் கூட்டம் ஒரு 10,000 பேர் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போடுறீங்கன்னா நிச்சயமாக 10,000 பேர் வரமாட்டாங்க. அதோட டபுள் மடங்காவோ அல்லது ட்ரிபிள் மடங்காவோ தான் மாறும். நான் கேள்விப்பட்ட வகையில் எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட 27,000 நபர்கள், 27,000க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே போயிருக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றது தான் செய்தி. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த கூட்டம் பர்ஸ்ட் ஆகிறதுக்கான காரணம் அதை நம்ம பேசி ஆகணும். ஏன்னா 27,000 பேர் தானே வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சாலையில் கிட்டத்தட்ட 90,000 பேர் வரைக்கும் அக்கமடேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செய்தியையும் வந்து காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்தை நாங்கள் வந்து சூஸ் கொடுத்தோம் அப்படின்னு. இதில் எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு உள்ளே நுழையிறாரு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்பாக அவர் வந்து நுழையும் பொழுதே கூட்டம், கடுமையான கூட்டம். அப்போவே வந்து காவல்துறையினர் எச்சரிச்சிருக்கிறாங்க, இதுக்கு மேலே உள்ளே கொண்டு போகாதீங்க, கூட்டம் ரொம்ப பர்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப அலாதிய கூட்டமாக இருக்குது, மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போவோம், ஆடியோ பிரச்சனை வரும், அதனால் அங்கே போனால் தான், அந்த பாயிண்ட்டுக்கு போனால் தான் எங்களால் ஆடிபிள் கேட்கும் அப்படின்னு சொல்லி வம்படியாக தான் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாருன்னா, முன்னாடி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி உள்ளே போய் உட்காந்துடுறாரு. அப்போ விஜயை பார்க்கணும்னு வர்றாங்கல்ல, அந்த பார்க்கணும்னு வர்ற கூட்டத்துக்கு நீங்கள் முன்னாடி நின்று முகத்தை காமிச்சிருந்தீங்கனாலோ அல்லது மேலே ஏறி ஜஸ்ட்டு கையை காமிச்சிருந்தீங்கனாலோ அந்த கூட்டம் போயிருக்கும். இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் எல்லாமே அப்படியே நிற்கணும், அந்த கூட்டத்தை நம்ம உள்ளே திரட்டி காட்டணும், பெரிய அளவில் கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் நீ உள்ளே போயிருங்க, கரெக்டாக ஸ்பாட்டு வந்தோடனே மேலே வாங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு. இதில் தான் விஜய் பார்க்கணும்னு சொல்லி வந்தாங்கல்ல. அதில் குறிப்பாக ஒரு சில பேர்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே நின்றுட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட காலையில் நின்றுட்டு இருந்தவங்களுடைய பேட்டி நல்லா போனிச்சிங்க. ரொம்ப கட் அண்ட் கிளியராக அங்கே தண்ணீர் பாட்டிலும் வந்து விநியோகம் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனுமே இதாகலை. எல்லாம் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. விஜய் அவர்களுடைய வாகனம் உள்ளே வரும் பொழுது தான் சுச்சுவேஷன் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் கூட்டம் வந்து ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில பேர் செதறி ஓட ஆரம்பித்தாங்க, விழ ஆரம்பித்தாங்க. சைடில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கால்வாயிலையும் விழ ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே வந்து அந்த கால்வாயில் விழ ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் ஒருத்த மேலே ஒருத்த விழக்கூடிய சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் அதுக்கு பின்னாடி வந்த கூட்டம் தான் அப்படின்றாங்க. இதை நான் இன்னொரு பக்கம் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 7,200 பேர், அப்ராக்சிமேட்டாக 5,000-7,200 பேர் அந்த வாகனத்துக்கு பின்னாடியே நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் அந்த இடைப்பட்ட கூட்டத்தில் 2-3 இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த கூட்டம் சேர்ந்து 7,200 பேர் அளவுக்கு அந்த கரூர் கூட்டத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த கூட்டம் சேரும் பொழுது அவங்க என்ன ஆகுதுன்னா, இந்த கூட்டத்தை பார்க்க வரணும்னு சொல்லி வரும் பொழுது இந்த கூட்டத்தை என்ன ஆகுனா நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெருக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் இங்கே பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்குது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட் ரிப்போர்ட்டும் சொல்லுது. இன்னொரு பக்கம் நம்ம விசாரித்த அரசு தரப்பு சோர்ஸ்லையும் சொல்கிறாங்க, சில ரிப்போர்ட்டர்ஸ்லையும் நம்ம கேட்க முடிஞ்சுது. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கும் பொழுது தான் ஒரு முன்முடிவுக்கு வர்றோம். இதில் மிகப்பெரிய அளவுக்கான லேப்ஸ் அப்படின்றது தாவேகா தரப்பில் நிச்சயமாக இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய அளவில் ஃபெயிலியர் நடந்திருக்கு, ஒரு பெரிய அளவு குளறுபடி நடந்திருக்கு, அதில் வந்து பெரிய கொலாப்ஸ் இருக்குது. அது முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதான் இந்த இடத்துல நீங்கள் உள்ளே போயிடுங்கன்னு அந்த சொன்னவங்க இந்த தவறுகள் நடக்கும்னு யோசிச்சு பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை விஜயாவது அதை யோசிச்சு பார்த்தாரா? அதை வருச்சுன்னா அங்கே கூட்டம் அவ்வளோ பேடாக போயிட்டு இருக்கு, இத்தனை பேர் மயங்கி விழுந்துட்டு இருக்கான்னு சொல்லும் பொழுது எதற்காக பேச்சு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லலாம். கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது வந்து யதார்த்தம் தான் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி அதுக்காக ஒட்டுமொத்தமாக பாண்டமாக நம்ம பழிய போடக்கூடாது. யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா மயங்கி விழுறாங்க, கூட்டம் நெரிசலுங்கிறப்போ மயங்கி விழுவாங்க. காலையிலேருந்து நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கும், காலையில் நின்றுக்கிறாங்க, அதனால இருக்கும், சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் போனால் சரியாயிருவாங்க அல்லது பிசிஆர் கொடுத்தா சரியாயிருவாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க நினைச்சிருக்கலாம். இல்லை ஆமாம், இந்த மயக்கம் போட்டு விழுறது அப்படிங்கிறத கட்சியினர் ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். அது அடிக்கிற வெயிலுக்கும் இல்லை கூட்டத்துக்கும் யதார்த்தமான ஒன்றுனாலும் கூட அதில் அவங்க பதைப்பதைப்போட இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அவர் இப்போ ஜெகதீஷ் அவர்கள் அங்கே தாவேக்காவிலிருந்து நீக்கப்பட்டவர், அவர் வந்து ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயம் தான், அந்த முதல் மாநாட்டின் போதே இவர் ஆனந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், வார்த்தை தான் இது, நல்ல வேலை தெய்வாதீனமாக நாம் தப்பிச்சோம், யாருக்கும் எதுவும் ஆகலை. ஏன்னா கிட்டத்தட்ட 100கணக்கில் அவர் ஒரு கவுண்ட் சொன்னார், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு 100கணக்கான அளவுக்கு மயங்கி விழுந்திருக்கிறாங்க, நல்ல வேலையாக யாருக்கும் எதுவும் ஆகலை, அதனால நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த மயங்கி விழுறது, அதுவும் ஏதோ யாரோ ஒரு சிலர் மயங்கி விழுறது அப்படிங்கிறத தாண்டி கொத்தாக மயங்கி விழுறதுன்றது அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவங்க அதை கன்சிடர் பண்ணாததோட விளைவை தான் இப்போ சந்திக்கிறாங்க. இதே ஜெகதீஸ்வரன் தான்
இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ம். ஜான ஆரோக்கியசாமி இந்த விஷயத்துல மயங்கி விழுறாங்கன்னு சொல்லி நான் பேசுன விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கிட்ட பேசும்பொழுது கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடைசியா நடந்த அந்த மாநாடு ஆமா, சம்பவத்துல. அந்த சம்பவத்துல அந்த சம்பவத்துக்காக நம்ம வந்து அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜான ஆரோக்கியசாமி சொல்றாராம், இல்ல 5 பேர் இறந்ததுக்கெல்லாமா நம்ம அறிக்கை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதாக அவர் குறிப்பிடுறாரு. உண்மையா நடந்ததா என்னங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா அவர் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்த சமயத்துல அவர் கூட இருந்தவர். இப்போ அந்த அடிப்படையில் இதை நம்ம உண்மையாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப இது சீரியஸாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் குறிப்பிடக்கூடிய நபர்கள், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு தவறான முறையில் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா நம்ம ஓவர் வியூவாக பார்க்க முடியுது. இல்லைனா இந்த வீடியோவிலேயே ஒரு தெளிவான ஒரு கிளாரிஃபையோட ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோ வெளியில் வந்துடும். இன்னும் ஒரு படி மேலே உங்களுக்கு ஆதரவாக மீன்ஸ் இதில் வந்து நம்ம அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பேசின அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பொத்தாம்பதோ நன்றின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதில் கூட நீங்கள் யார் அரசியல் தலைவர்களுடைய பேர்களை கூட குறிப்பிட்டு சொல்லலை. அப்போ இந்த இடத்துல மெச்சூர்டாக எப்படி இந்த விஷயத்தில் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள் செஞ்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அண்ணாமலை கூட இதில் வந்து சில விஷயங்கள் இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ப்ரோ. நீங்கள் சொல்கிறீங்க அந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற தலைவர்கள். அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த கூற்றின் அடிப்படையில் தான் இங்கே கட்சியில் சேருவதற்காக நிறைய மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் உள்ள சேருவதற்காக எல்லாம் தயாராக இருந்தாங்க. பட் நீங்கள் தான் அதை எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்க. நம்மகிட்ட வந்து இன்டர்வியூ கொடுத்த மருது அழகராஜ் அவர்கள் கூட ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருந்தார். இப்போ அவங்களாம் வந்து ஒரு முதிர்ச்சி உடையவர்கள். இப்போ அவங்களாம் வந்து அவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துருந்தா இந்த கூட்டத்தில் எப்படி நம்ம செயல்பட்டுருக்கணுன்ற ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய ட்ராஜடியாக ஃபேஸ் பண்ணியிருக்கவே தேவையில்லை. நீங்கள் அதெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு சரி அப்போ நிறுத்தி வச்சுட்டு பண்ணுற உங்களுக்காவது அனுபவம் இருக்கணும். எனக்கு என்னவோ இதில் ஒரு 3 விஷயம் தான். ஒன்று, விஜய் அவர்கள் கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு சுயலாபங்களுக்காகவோ ஏதோ மக்கள் மீது அக்கறை இல்லாமலோ பட் மக்களுக்காக வர்றோன்ற பேரில் ஒரு உப்மா அரசியலுக்காக வந்திருக்கணும். ஏதோ ஒரு அவங்களுடைய சுயலாபங்களுக்காக வந்திருக்கணும். ஒன்று இல்லை. 2வது, விஜய் அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு ஏதாவது நல்லது நினைச்சு வராரு. ஆனா அவரை கூட இருக்கிறவங்க அவரை கீழே இழுக்கிற வகையில செயல்படுறாங்க. அது குறித்த அவேர்னஸ் வந்து விஜய்க்கு இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணுது. இல்ல இதுல மூணாவது யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தோணுது. யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவேர்னஸ் இல்ல, அதனால ஒட்டுமொத்தமா செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி தப்பு பண்றாங்க அப்படின்னு தோணுது. அதான் கோபி, நான் முன்னாடில இருந்து சொல்றேன், இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தா எப்படி நீங்க வந்து அரசியல் பண்ண முடியும்? இருக்கக்கூடியவங்க அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்களாக இருக்கணும். உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களும் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஈவெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஒரு கூட்டம் க்ரௌடு கூடுது அப்படின்னா இந்த கூட்டம் அந்த இடத்துக்கு தகுமானதா, அந்த இடத்துல சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குது, கூட்ட நெரிசல் ஏற்படுதா இல்லையா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஜஸ்ட் அந்த கூட்டத்தை பார்த்தாலே சொல்லிடுவாங்க. அதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு தலைவருக்கான பண்பு அப்படிங்கிறது ஒரு க்ரௌடை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, உங்களுடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதையெல்லாம் வச்சு தான் உங்களுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு வந்து அந்த ரேங்கிங் அப்படின்றதே கொடுக்கப்படுது. அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது அதை வச்சு தான் நம்ம கோட் பண்ணுறோம், அதை வச்சு தான் ஒரு முன்முடிவுக்கு வரோம், இவர் ஒரு சரியான லீடர் தான் அப்படின்னு. நீங்கள் வந்து சிம்பிளாக பாருங்களேன், எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறீங்க இல்லையா, எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அண்ணா அவர்களை கோட் பண்ணுறாருல, அண்ணா அவர்கள் சொன்னது போல மக்களுடன் செல், மக்களுடன் வாழ், மக்களுடன் கற்றுக்கொள், நிறைய விஷயம் சொல்கிறாருல. மக்களுடன் செல், மக்களுடன் வாழ்னு நீங்க அந்த பாயிண்ட சொல்றீங்கனாலே இந்த சைடு ஸ்ட்ராட்டஜி, இது ரெண்டும் முரண்பட்டதாச்சே. மக்களோடு போய் சகஜமா பழகிறதுக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுது? நீங்க என்ன பண்றீங்க, பரப்புரை வாகனத்துக்கு முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்ன சீரியஸ்னஸ் இருக்கு தலைவருக்கான ஒரு அழகா இது. முதல்ல அவரு அப்படி பண்ணது இருக்கு இல்லையா, ட்ரிகர் பாயிண்ட் நான் சொன்னல ஏற்கனவே, அவர் மென்டாலிட்டி சொன்னல, அந்த ட்ரிகர் பாயிண்ட் இன்னும் அவர் வந்து சினிமா அந்த ஆக்டர்ங்கிற மனப்பான்மையிலே இருக்காரு. எஸ், அதுதான் அவர் அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தது. இந்த ஏதோ சினிமா ஈவெண்ட்ல எல்லாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிளிக் பைட்ஸ் மாட்டோம். அவர் யார் கூடயாவது குழந்தைங்க கூடயோ யார் கூடயோ அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிற சுச்சுவேஷன் கிளிக் பைட்ஸ்லாம் அதுவும் இருக்கு, வலைதளங்கள்ல இருக்கு. அப்படியே இது ரெண்டும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சொன்ன மாதிரி ஒரு நடிகர் எப்படி இது பண்ணுவாரோ அப்படிதான் இருந்தது, அரசியல் தலைவர் பண்ண மாதிரி இல்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு இது மாதிரி கூட்டம், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இது மாதிரி கூட்டம் கூடும். அவங்க அந்த பிரச்சார வாகனத்தில் உட்கார்ந்ததுலேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வரைக்கும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மக்கள் எல்லாம் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படியே வருவாங்க. க்ரௌட் அதிகமான இடத்துல வணக்கம் வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு போவாங்க. கண்டிப்பா அப்படி இருக்கிறதுனால தான் தலைவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அதான் அந்த செட்டைன் ஒரு பாயிண்டோட அந்த கூட்டத்தை அப்படியே நம்ம இது பண்ணிக்கிட்டே வர முடியும், கரைச்சிக்கிட்டே வர முடியும். இதுல இன்னொரு விஷயம் கோபி, இதுல விகடன்ல ஒரு
சின்ன ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் கடவுளாக சித்தரிக்கப்படுறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை. ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு வேலிடான ஒரு பாயிண்டாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு இந்த ஆர்டிகல் எழுதப்பட்டிருக்கு. அப்போது ஒரு தொண்டர்களை வழி நடத்துறது அப்படின்றது தலைவருக்கான அழகு அப்படிங்கிறது வேற. அவர் கடவுளாகவே நினச்சிட்டு தன்னை கடவுளாகவே பாவிச்சுட்டு இன்றைக்கி வந்து தொண்டர்களை நீங்கள் டீல் பண்ணுறது அப்படின்றது வேற. நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜ் மைண்ட் செட்லேயே இருந்து நீங்கள் தொண்டர்களை பார்க்குறீங்க. நீங்கள் அண்ணா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஏற்கனவே சொன்னதே நம்ம திரும்ப கோட் பண்ணி சொல்லலாம். மக்களுடன் முதல்ல செல்லணும்ல, மக்களோட சென்றீங்களா முதல்ல? நீங்கள் பரப்புரை மேற்கொள்வது ஏதோ அந்த வாகனத்தில் வந்து போய் அந்த மாவட்டத்தில் போய் ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் போய் நின்று பிரச்சாரத்தில் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு வர்றது மக்களுடன் செல்றது கிடையாது. போய் மக்களோட பேசணும், அவங்களுடைய உரையாடணும், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகள் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது மூலமா உங்களுடைய மேனிஃபெஸ்டோவை கிரியேட் பண்றதுக்கான ஒரு வரைமுறையா அது ஒரு வழியா உங்களுக்கு அமையும். இல்ல அது கரெக்ட் தான். ஆனா அங்க ஒரு யதார்த்த சிக்கல் இருக்கு ப்ரோ. இப்போ விஜய் அவர்கள் திடீர்னு இறங்கி ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்ல அது ஒரு பெரிய சவால் தான். நான் இதை மறுக்கிறேன் கோபி. இல்ல அது ஒரு பெரிய சவால் தான் சொல்றேன்னா. ஏன் நான் சொல்றேன்னா, ஆனா அதை மாற்றணும். நீங்க செயற்கையாவே ஒரு கூட்டத்தை நீங்க வந்து உருவாக்குறீங்க, ஒரு கூட்டம் கூட்டுற மாதிரியான பாவலை காட்டுறீங்க. இதே விஜய் கள்ளக்குறிச்சி சம்பவத்துல நைட்டா போயிட்டு வந்தீங்களா? யாருக்கும் சொல்லாம போயிட்டு வந்தீங்களா? மீடியா ஹைப் ஏத்துல போயிட்டு வந்ததுக்கு செய்தி வெளில வந்துச்சு. இதே விஜய் அனிதாவுடைய உயிரிழப்புக்கு நீட் தேர்வால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவங்களுடைய வீட்டுக்கு நைட்டா போயிட்டு வந்தீங்களா இல்லையா? இதே விஜய் தூத்துக்குடி சம்பவத்தில் கிட்டத்தட்ட 13 நபர்கள் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது அவங்களுடைய வீட்டுகளுக்கு சென்று போய் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? பார்த்துட்டு வந்தீங்களா இல்லையா? இப்போ இது எல்லாமே வந்து மீடியாவுடைய ஹைப்போட பெரிய மேலதாளத்தோட போனீங்களா? இல்லை உங்களுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் அந்த நேரத்தை இதாக இருந்துச்சுனா நீங்கள் சடனாக ஒரு பிளானை இது பண்ணி யாருக்குமே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாதீங்க. பண்ணாமல் போய் ஸ்பாட்டில் நில்லுங்க. எத்தனை பேர் வருவாங்க? அப்போது நீங்கள் ப்ரீ பிளான்டாகவே இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் கூட ஒரு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணாத ஒரு தலைவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்ன்ற நான். அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் செல்ல மாட்டீங்க, மக்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக சந்திக்க மாட்டீங்க, இறங்கி பேச மாட்டீங்க அப்படின்னா அப்போ அது எது மாதிரியான ஒரு தோரணையை கொண்டு போகும்? இன்னொரு தப்பு, இதில் முக்கியமான ஒரு தப்பு என்ன தெரியுமா? நீங்கள் முதல்ல 234 தொகுதியிலையும் நிற்க போகிறீங்க. 234 தொகுதி மக்களையும் சந்திக்கணும் அப்படின்னா அந்த 234 தொகுதியினுடைய தொகுதிக்காச்சும் முதல்ல செல்லணுமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கு நீங்கள் சென்றிருந்தீங்கன்னா மக்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு 4-5 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட அதிகபட்சம் 6 தொகுதி இருக்கும். அந்த 5 தொகுதி மக்களும் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல குவியும் போது அங்கே மிகப்பெரிய அளவில் க்ரௌடு பர்ஸ்ட் ஆகுமா இல்லையா? அப்போ இங்கே ஸ்டாம்பேட் நடப்பதற்கான ஒரு வரையறையை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஒரே இடத்துல குவியறதுக்கு நீ அப்படி நடத்துறதா இருந்தால் இப்போ ரோட்டில் நடத்தாதீங்க. இதுக்கப்புறம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ஒரு மாவட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல நடத்தணும்னா கண்டிப்பா கூட்டம் சேர்ந்துதான் ஆகும். ஆனா நீங்க சொன்னது போல அதுக்கான இடத்தை நீங்க ப்ராப்பரா தேர்வு சொல்றேன். யதார்த்தத்தை எல்லா அரசியல் கட்சியும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தோருங்கிற கான்செப்ட் எடுக்க மாட்டாங்க, தொகுதி வாரியா போவாங்க. உதயநிதி ஸ்டாலின் போன தடவை போனாரு, தொகுதி வாரியா போனார் எல்லா தொகுதிக்கும். சிஎம் நானா போக முடியல, உதயநிதி ஸ்டாலின் போனார், எல்லா தொகுதிக்கும் போனார், போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அப்போ நீ ஒரு மாவட்டத்தோரம் போனீங்கன்னா அங்கே மக்கள் கூட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, அந்த தொகுதி மக்கள் எல்லா தொகுதி மக்களையும் உள்ள கொண்டு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 175 தொகுதி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு நேற்று வந்த செய்தி. ஆனால் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே வேலுச்சாமிபுரத்தில் அதே 2 நாட்களுக்கு முன்பாக தான் அவர் கூட்டத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. பெரிய அளவில் கூட்டம் கூண்டுச்சு தான். அப்போது அவர் அந்த இடத்துல கூட்டத்தை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று, ஒரு முதிர்ச்சி அடைந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க, எப்படி க்ரௌடை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எப்படி க்ரௌடை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இல்லாமல் பொதுவாக ஒரு மாசை காட்டணும், மாசை தவிர வேற என்ன இருக்கு உங்கள்கிட்ட? அவ்வளோதான். ஒரு நான் திரும்ப பேச்சில் கூட என்ன சிறப்பம்சம் இருந்துச்சு? நான் என்ன சொல்றேன், தொகுதியினுடைய பிரச்சனையை நீங்கள் கேட்காம அந்த பரப்புரை எதுக்குன்னு கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி போறாரு, ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு, விவசாயிகளை சந்திக்கிறாரு, விவசாயிகள்கிட்ட என்ன கோரிக்கைன்னு கேட்கிறாரு, இது எல்லாமே செய்யறாரு. அது வந்து உண்மையிலேயே அது விளம்பரத்துக்காக செய்யறாரோ, அது நடத்துமோ, அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேறுமோ நிறைவேறாதோ அப்படிங்கிறத 2வது பட்சம். ஆனால் அவர் செய்யறாருல. ஒரு கிரைட்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்கு, யதார்த்தமான ஒரு கிரைட்டீரியா. ஒரு அரசியல் கட்சி எப்படி நம்ம போகணும் அப்படின்னு. புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்குறீங்க, அதை தான் நான் திரும்பவும் சொல்றேன். புதுசா ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷனை சந்திக்கிறீங்க. முதல் தேர்தல் உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் போனீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 200 அல்லது 300 பக்க அளவுக்கு உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ தயாரிப்பதற்கான எல்லா வாக்குறுதிகளும் எல்லா கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஒரு 3 மாவட்டத்தை நேரம் ரீச் பண்ணிட்டீங்களா? கரூரை சேர்த்து 3 மாவட்டம் நினைக்கிறேன், 2 நாள் 5 மாவட்டம் நினைக்கிறேன், 5 அல்லது 6 மாவட்டமாக இருக்கும். 6 மாவட்டத்திலேயே நம்ம தொகுதி வாரியாக கணக்கு பண்ணோம்னா எவ்வளோ தொகுதி? 6-5 30 தொகுதி. இந்த 30 தொகுதியில் உள்ள மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு
அந்த கோரிக்கைகள் அங்க போனா அங்க இருக்கக்கூடிய சமூகர்களுடைய அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து கண்டிப்பா விவசாயிகள் மேண்டட்டரியா இருப்பாங்க. இன்னொன்னு அந்தந்த மாவட்டத்துக்குன்னு ஏதாவது தொழில்கள் இருக்கும், அது சார்ந்தவர்கள் இருப்பாங்க, பிரச்சனைகள் இருக்கும், விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஊட்டி நீலகிரி அப்படின்னா அங்கே சாக்லேட்டு அல்லது தேயிலை இது மாதிரியான விஷயங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் டெல்டாவில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா விவசாயம் முற்றிலும் வந்து நெல் விவசாயம் தான். தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் இது எல்லாமே விவசாயம், நெல் விவசாயம் தான். நாகப்பட்டினம் போயிட்டீங்கன்னா மீன் வளம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதாவது மீன்பிடி ப்ளஸ் உங்களுக்கு வந்து விவசாயம் இருக்குது. ரெண்டுமே நிறைந்த மாவட்டம். இது எல்லாத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தொகுதி வாரியாக போயிருந்தீங்கன்னா அங்கே தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கலாம்ல. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் ஷார்ட் அவுட் பண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்குது, அரசு நிறைவேற்றாத பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் போயிருந்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், விஜய் அவர்கள் அந்த ஒவ்வொரு தொகுதிக்கு போயிருந்தாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு இங்கே ஸ்கிரிப்ட் கொடுக்கவே வேலை இல்லை. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை பிரச்சனைகளை இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க. அரசு எங்களுக்கு திமுக ஆட்சி வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க 2021 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி. மேனிஃபெஸ்டோ அப்படியே இருக்கு, ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நிறைவேற்றலை. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. நீங்கள் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி அதை உங்ககிட்ட கோரிக்கை வைக்கும்போது நீங்கள் அதை ஒரு ஸ்கிரிப்டாக எழுதிருக்கலாமே, அதை நீங்கள் ஸ்கிரிப்டாக எழுதிருக்கலாமே. அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் அரசினுடைய ஆணி வேரில் நீங்கள் டச் பண்ணுற மாதிரி, அரசினோட குறைகளை நீங்கள் இன்னும் டெப்த்தாக போய் எடுத்துகிட்டு வர மாதிரி, அது மாதிரியான ஒவ்வொரு விஷயம் கூட நீங்கள் செய்யாமல் இன்றைக்கி வந்து முற்றிலும் வந்து மேற்போக்காக இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை எடுத்து நாமக்கல் பொரியா கிட்னி விவகாரம், கிட்னி திருட்டு அப்படின்றது அங்கே ஒரு சில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை லைட்டாக டச் பண்ணுவோம். அது இல்லையா கரூர் பொரியா செந்தில் பாலாஜி அவரை வச்சு ஒப்பேத்தலான்னு போனீங்க, போய் 10 ரூபா பாட்டில் பாட்டு பாடினீங்க. அது ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்கல்ல, மக்கள் பிரயோஜனமாக இருந்துச்சா? அதை இன்ஸ்டா ரீலில் வேணால் நீங்கள் உங்கள் டிவிக்கு நண்பர்கள் வேணால் பரப்புறதுக்கு வேணால் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு வேணால் நம்ம ஃபயர் விட்டுட்டு தெரியலாம். அவர் அதுக்கும் அந்த செந்தில் பாலாஜி, இதே செந்தில் பாலாஜி திரும்ப வர்றேன், செந்தில் பாலாஜி அதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு. இதே விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்போ பாட்டில் 10 ரூபா பாட்டில் பழனிசாமின்னு சொல்லலாமா, 10 ரூபா பழனிசாமின்னு சொல்லலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி கேட்டாரா இல்லையா? நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, ஓடி வந்துட்டீங்க விஜய், ஓடி வந்துட்டீங்க புசியான, ஓடி வந்துட்டீங்க ஆதவர்ஜுனா எப்படின்னு கேட்குறாங்க எல்லாம். களத்தில் அங்கே நின்னது யார் கடைசியில்? நீங்கள் இவ்வளோ பாட்டு பண்ணீங்கள, நெஞ்ச வரைக்கும் பேசினீங்கல்ல, அந்த செந்தில் பாலாஜியும் அவங்களுடைய குழுமம் தான் அங்கே நின்றுச்சு. திமுக தரப்பை சேர்ந்தவங்களும் அங்கே நின்றாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வியை நம்ம வந்து இப்போ திரும்ப நாம வெளிப்படையாக பேசலாம். கள்ளக்குறிச்சிக்கு ஏன் திமுக அரசு தரப்புலேருந்து யாரும் போகலை? வேங்க வெயிலுக்கு ஏன் போகலை? அதற்கு முன்பாக நடந்த மரக்கான சம்பவத்துக்கு ஏன் போகலை? இது எல்லாமே நியாயமான கேள்வி தான், கேட்க வேண்டியதான். அதையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். மீடியாவாக நம்ம எந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை நேரடியாக ஸ்பாட்டுக்கு போனோம், நம்ம டீம் போனாங்க. இந்த சம்பவத்தில் அரசை நோக்கி நம்ம எந்த மாதிரியான கேள்விகள் எப்படிலாம் கேட்கணுமோ அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், டிவிக்கு நண்பர்களுக்கு உண்மையை ஒரு வேண்டுகோளாகவே விடுக்கிறேன். தயவு செஞ்சு உங்களை விமர்சனம் பண்ணுறவங்க, உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறவங்கள உங்களுடைய எதிரியாக பார்க்காதீங்க. உங்களுடைய அப்பாவை பாருங்க, உங்களுடைய அண்ணனா பாருங்க, அல்லது பெண்ணாக இருந்தால் உங்களுடைய அக்காவை பாருங்க, உங்களுடைய தந்தையாக பாருங்க, தாயாக பாருங்க, உங்களுடைய சகோதரியாக பாருங்க. அவங்க வந்து ஒரு தப்பு செஞ்சால் எப்படி உங்களை வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க? விமர்சனத்தை கண்மூடித்தனமாக ட்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து கேவலமான முறையில் அணுகிற நான் இப்போ கைக்கூலிகளை பற்றி நான் பேசலை, அந்த மாதிரியான தோட்டத்தில் இருக்கிறவங்கள நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உங்களை பற்றி பேசினாலே கேவலமான அருவருப்பான வாயில சொல்ல முடியாத வார்த்தைகளால் அந்த நபர்களை குற்றம் சாட்டுறீங்க, அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, அசிங்கமான வார்த்தைகளை போட்டு விமர்சனம் பண்ணி, கெட்ட வார்த்தைகளை விமர்சனம் பண்ணுறீங்க. இதுதான் நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட கற்றுக்கிட்டதா? அதான் விர்ச்சுவல் வாரியர்ஸா? இதான் விர்ச்சுவல் வாரியர்ஸா? நீங்கள் சொல்கிற மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி வளரணும் அப்படின்னா அது அதனுடைய முதல் தகுதியாக இருக்க வேண்டியது விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வது. அதில் கேட்கும் போதே தெரியும் இவன் வந்து உள்நோக்கத்தோட நம்மளை டவுன் பண்ணுறதுக்காக சொல்கிறானா இல்லை உண்மையிலேயே நம்மகிட்ட அந்த குறைபாடு இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கணுமா? அது கண்டிப்பாக அதை சொல்கிறத பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம கட்சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா? அப்போ நம்மகிட்ட உண்மையிலே இந்த குறைபாடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா ஓகேன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ண சரி பார்க்கணுமே ஒழிய. எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் கருணாநிதி அவர்கள், மறைந்த கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள், அவர் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்பாங்களாம், கூப்பிட்டு கேட்பாராம். நம்மள்கிட்டே நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க, அவரு கூப்பிட்டு கேட்பாராம், இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன தப்பு, அப்படியா, சரி ஓகே. உடனே அது சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட செயலருக்கு ஃபோன் அடிச்சு தவறா இருக்கு திருத்திக்கோ அப்படின்னு வாங்கலாம். அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் அவங்கலாம் வந்து அதை பண்றதுனால தான் ஜாம்பவான்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க வளரணும்னு நினைச்சா நீங்க சொன்னது போல அவர்களை நோக்கி இது உங்ககிட்ட தவறா இருக்கு சொல்றோம். இந்த மாதிரி ஏப்பா அவரு விஜய் அவர்களே சொல்றாரு, அந்த மரத்துல ஏறாதீங்க இறங்குங்கன்னா உங்க தலைவருக்கு நீங்க மதிப்பு கொடுத்தா இறங்கணும்ல. அப்பதான் ஏறி நிக்கிறாங்க. அங்கேயே நின்றுட்டு துண்டை சுத்திக்கிட்டு அவருக்கு இது பண்ணிக்கிட்டு அவரு அதுக்கு மேல தலையில அடிச்சுட்டு திரும்ப பேசதான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம். அது சரி, அவரும் நம்ம சொல்ல வந்ததை சொல்லி ஆகணும்ட்டு அவர்
அந்த இது பார்த்துட்டு போறாரு. நான் என்ன சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். இதுல தான் நீங்க வந்து உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை இழக்கிறீங்கன்னு சொல்றேன். ஆமா, நீங்க இறங்குனாதான் நான் பேசுவேன்னு சொல்லு. அதைத்தான் நான் சொல்றேன். இறங்குனாதான் பேசுவேன்னு சொல்லு. திருமாவளவன் இந்த ஸ்டாண்ட் எடுப்பாரு. திருமாவளவன் பேசினா டே இறங்குறியா இல்லையான்னு கேட்பாரு. யோ தம்பி இறங்குறியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்பாரு. ஒரு 2 மிரட்டு அவர் முறைச்சாலே அந்த கூட்டம் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். காரணம் என்னன்னா, பிரச்சனை அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். இவ்வளோ தூரம் பேசணும்ல, சிம்பிளா சொல்றேன், ஐடியாலஜி தான் பிரச்சனை. ஆமா, உங்களுக்குன்னு ஒரு கொள்கையே இல்லை. நீங்கள் என்னதான் பெரியார் கொண்டு வந்தாலும் சரி, அம்பேத்கர் கொண்டு வந்தாலும் சரி, அண்ணாவை பேசினாலும் சரி, அல்லது வந்து அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் சரி, காமராஜர் அவர்களை கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு கட்சிக்குன்னு ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன? அது தனித்துவமே இல்லை. தனித்துவம் இல்லாத ஒரு அரசியல், நீ அரசியல் திரும்ப அதை தான் சொல்ல, தனித்துவம் இல்லாத ஒரு அரசியல்படுத்தப்படாத ஒரு கொள்கை இல்லாத ஒரு அரசியலை நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? வெறும் வாக்கரசியலை கொண்டு போய் சேர்ப்பீங்களா? அது ரொம்ப ஆபத்தாக போய் முடிஞ்சிடாது, உங்களே எரிச்சிடும். அது இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம், மக்களுக்கு உங்களால், அதுவும் முழு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு, முக்கியமான பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு இப்படி நடக்கும்போதே விட்டுட்டு போறீங்கன்னா உங்களை நம்பி எப்படி ஆட்சியை கையில் கொடுக்கறது? எத்தனை பிரச்சனைகள் வெடிக்கும்? அந்த பிரச்சனைகளுக்கு உங்க கட்சிக்காரங்களே எந்த அளவுக்கு காரணமா இருப்பாங்க? எப்படி உங்க கட்சியை மக்கள் நம்ப முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, இப்படின்னு 1008 கேள்வி வரும்ல. நிச்சயமா இதுல நான் என்ன சொல்றேன்னா, அவர் விட்டுட்டு போனது அப்படின்றது பல அரசியல் காரணங்கள் சொல்லப்படுறாங்க. குறிப்பா வந்து இதை தப்பா போர்ட்ரே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. விஜய் அவர்கள் திரும்பி கரூருக்கு அந்த சமயத்திலேயே வந்து மக்களை சந்திச்சிருந்தாருன்னா, யாரோ பப்ளிக்கா சில நபர்கள் மர்ம கும்பல்கள் பண்ண விஷயம் பப்ளிக்கா பண்ணாங்கன்னு சொல்லி அதை திசை திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் போயிட்டாரு. அது உண்மையில அக்செப்டட். ஆனா நீ போய் என்ன பண்ணியிருக்கணும்? போன அடுத்த நிமிஷமே ட்வீட் போட்டுருக்கணும், போன அடுத்த நிமிஷம் வீடியோ போட்டுருக்கணும். இந்த மாதிரி மக்கள் உயிரிழந்திருக்காங்க, நிச்சயமா இது தொடர்பாக ஒரு பெரிய ஒரு மனவேதனையில் இருக்கேன், இது தொடர்பாக நான் முதற்கட்டமாக நான் ஒரு தலைவராக நான் இது வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதுக்கப்புறம் அரசு மேலே இருக்கக்கூடிய குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லு, அதை பேசு. நீ வந்து உண்மையா நீ ஓப்பனா நீ வந்து அரசு மேல குற்றம் சாட்டு முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அது எடுக்காம நீ என்ன தலைவர்னா கேட்கிறேன். கூட்டத்துக்கு வந்திருக்கான், என்னோட கூட்டத்துக்கு வந்திருக்கான், என் மேல எந்த தப்பு இல்லைன்றாரு. அது எப்படி தப்பு இல்லை? நீங்க சொல்லுங்க, ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா? நான் வந்து அங்க வந்து மக்களை சந்திச்சு அங்க பேசினதை தவிர நான் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு நீ பேசிட்டு கடந்து போறேன்னா நிச்சயமா உங்களுக்கு வலிக்கல கொஞ்சமாச்சு. அதாவது இந்த நேரத்துல ஒரு சுடுன்னு சொல்லுவாங்கல்ல, மனசு குத்தலை. அட மற்றவங்கள விடுங்க, விஜய் சொன்ன மாதிரி விஜய்னா யாருன்னே தெரியாத பச்சை குழந்தை இறந்துருக்கு, மனசு பதபதைக்க வேணாம். நிச்சயமா 10 குழந்தைகளுக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க, அதில் பச்சை குழந்தைங்க உயிரிழந்திருக்குது. இது எல்லாமே வந்து இல்லை கோபி, நம்மளுடைய சேனலில் நம்ம பல நேர்காணல்கள் எடுத்திருக்கிறோம். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்கள் மீதான விமர்சனத்தை ரொம்ப மெல்லிய வகையில் தான் வச்சிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அரசியலுக்கு வர்றாங்க ஒன்று, ரெண்டாவது புதுசாக அரசியலுக்கு வர்றாங்க, அரசியல் மையப்படுத்தாத ஒரு கூட்டம் இது. அப்போ அவர்கள் மேல பல குற்றங்கள், பல விமர்சனங்கள் இருக்கலாம், பல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், பல புகார்களை வைக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க கிட்ட நம்ம கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முன்முடிவுக்கு வந்து அது விமர்சனத்தை வைக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சில ஸ்டாண்ட்ல நம்ம வந்து கொஞ்சம் நம்ம மெல்லினமா கொண்டு போனோம். அரசு ஏதாவது தவறுகள் செய்யுது அப்படின்னா அதை நம்ம வந்து குற்றம் சாட்டு, அந்த குற்றத்தை வந்து நம்ம அந்த புகார்களை, அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம வந்து விமர்சனம் செஞ்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம அப்படி கடந்து போக முடியாது. 41 உயிர்கள், நீங்க பொதுமக்களோட உயிர்கள் பழி போயிருக்கு, அதுல உன்னுடைய தாவக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த 41 உயிர்களுக்கு என்ன பதில்? ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது விஜய் கிட்ட. தலைவராக நீங்கள் முதல்ல பொறுப்பேற்றுக்கணும். அதை ஏற்கலை, அதை சொல்லி தான் ஆகணும். நாங்கள் பேசலை அப்படின்னா நீங்கள் இன்னும் மோசமான ஒரு செயலுக்கு உங்களுடைய ஆட்களால் திசை திருப்ப கூட வாய்ப்புகள் இருக்கு. ஜென்சி போராட்டம் நேபாளத்தை போன்று ஒரு புரட்சி வெடிக்கணும் அப்படின்னா அங்கே முன்னாள் பிரதமர்லேருந்து பல நபர்களை வந்து அடித்து சில நபர்களை கொலை கூட செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி செய்யணுமா? எது மாதிரி ரோல் மாடல்? தொண்டர்களை வளர்த்தெடுக்கிறீங்களா, கூலிப்படை வளர்த்தெடுக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல. உங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான ஒரு பர்சனே அப்படி போடுறாருன்னா அப்படி தான் கேள்வி வரும். அப்போ நீங்கள் இந்த மக்களை எப்படி பண்படுத்தணுன்றதுக்காக அரசியல் வரீங்க? போராட்டத்துக்கு அழைச்ச கட்சியினுடைய தளபதியை வந்து ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டேன். அதை ரீட்வீட் பண்ணி நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்க பல நபர்கள் வந்து அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, எனக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே ஆதவ் அர்ஜுனாவோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது அவர் பெருசாக சொன்னதுலேருந்து பின்வாங்கினது கிடையாது. ஆனால் இதுலேருந்து பின்வாங்குறாருன்னா அப்போ சொன்னது எந்த நோக்கத்துக்காக சொன்னார்? ஒருவேளை இந்த ட்வீட்டை ஒரு 20 மினிட்ஸ் ½ hour கழிச்சு டெலீட் பண்ணிடுவோன்ற அந்த மென்டாலிட்டியோட தான் போட்டாரா அப்படின்னு 1008 கேள்விகள் வருது. நிச்சயமா அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு தரப்புலேருந்து தான் பதில் சொல்லணும். இது சம்மந்தமாக நம்ம பல்வேறு விஷயங்கள், கரூர் விவகாரம் தொடர்பாக நம்ம பல்வேறு விஷயங்கள் இதிலே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து என்ன சட்ட ரீதியாக நீதிமன்றங்கள் மூலமாக என்னென்ன தீர்ப்புகள் வருது, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டம் பொதுவாகவே எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான வழிகாட்டு நெறிமுறைகளாக என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து பேசுவோம்.
இதில் இன்னும் கூடுதலாக நெடுஞ்சாலைகள் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகளாக இருக்கட்டும், மாநில நெடுஞ்சாலைகளாக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை இப்போ முதற்கட்டமாக விதிச்சிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அந்த வாய்ப்புகள் அப்படின்றது இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக அடுத்து தாவேகாவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுது, அவங்க அடுத்து எப்படி தங்களுடைய பரப்புரை எப்படி கொண்டு போக போகிறாங்க, எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை கையாளுவாங்க, இந்த கரூர் சம்பவத்திலேருந்து பெரிய அளவில் பாடம் படிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நான் அதான் முன்கூட்டி அந்த 3 வகைன்னு சொன்னதில் ஒரு விஷயந்தான், உண்மையிலேயே விஜய் அவர்கள் மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா இதுக்கப்புறமாவது முழிச்சுக்கோங்க, சொந்தமாக முடிவெடுங்க. மக்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு உங்களோட அந்த மாஸ்க் காட்டுற அரசியல்லாம் விட்டுட்டு மக்களுக்கான அரசியலாக முன்னெடுங்க அப்படிங்கிறது தான் சொல்லிக்கணும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் அடுத்த மிகுந்த செய்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வேறு ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விரைவுறுவது நான் கிலோ. நான் கோபிநாத். நன்றி.